கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எங்கேயாவது புறப்பட்டு போய் வேலையின் நிமித்தமாகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களாகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ எங்கேயாவது புறப்பட்டு போகணும் அப்படின்னு ஆயத்தப்படுறீங்களா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த அனுதின உணவின் மூலம் இந்த காலை நேரத்துல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நமக்கு முன்வைக்கிறார். அதை நான் யோசிக்கிறப்ப, இன்னைக்கு நாமும் கூட இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போறோம் ஒரு வேலையா, அந்த மாதிரி மற்றவர்களும் ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் வெளியே புறப்பட்டு போவாங்க. வியாபாரத்திற்காகவோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக வெளியே புறப்பட்டு போறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு இந்த வார்த்தையை பதிவிடணும் அப்படின்னு சொல்லி என் இருதயத்தில் ஏவுதல் வந்ததுனால நான் இந்த காரியத்தை இன்னைக்கு பதிவிடுறேன். என்னன்னா, ஏசாயாவுல 45ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் இப்படி சொல்லுது. என்னன்னு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னால போறேன், போய் அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோணல் இருக்குமானால், ஒரு இடையூறு இருக்குமானால், ஒரு தடை இருக்குமானால் அதை நான் சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. அவருடைய பிள்ளைகளாகிய நாம, அவருடைய மக்களாகிய நாம ஒரு காரியத்துக்காகவோ ஒரு தொழிலுக்காகவோ ஒரு வியாபாரத்திற்காகவோ ஏதோ ஒரு வேலைக்காக நாம புறப்பட்டு போய் வெறுமனே திரும்பி வரக்கூடாது. அது தடை ஏற்பட்டு அல்லது பிரச்சனை ஏற்பட்டு இடையூறுகள் ஏற்பட்டு அப்படியெல்லாம் திரும்பி நாம ஏமாந்து போய் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, கோணலானவைகளை உங்களுக்கு முன்னால நான் போய் அதை நேர்படுத்திடுறேன், செவ்வையாக்குகிறேன் அப்படிங்கிறார். எவ்வளவு அன்பு பாருங்க நம்ம மேல. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம மேல அவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறார். அப்ப நாம ஏன் பயப்படணும்? நாம ஏன் போய் கலங்கணும்? நாம போறவங்களை சந்திக்க முடியுமா? இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குமா? நாம போயிட்டு வர வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணுமே, அப்படியெல்லாம் நம்ம மனசுல எதுக்காக பயப்படணும்? எதுக்காக அச்சப்படணும்? சொல்லுங்க. எந்த சந்தேகமும் படாதீங்க. ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரோட சமூகத்துல முழங்கால் போட்டோ அல்லது அமர்ந்தோ, என்ன விஷயத்துக்காக நாம போறோம், என்ன காரியத்துக்காக போறோம் அப்படிங்கிறத கர்த்தரோட சமூகத்துல ஒப்படைச்சிட்டு இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை முன்வைக்கணும். என்னன்னு, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நான் உனக்கு முன்னால போய் கோணலா இருக்கக்கூடியவைகளை செவ்வையாக்குவேன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இப்ப நான் இப்படி ஒரு காரியமா நான் புறப்பட்டு போறேன். நான் போகிற வழியில எனக்கு எந்த ஒரு இடையூறுகளும் பிரச்சனைகளும் எந்த ஒரு தொந்தரவுகளும் வராம நிம்மதியா நான் போகிற காரியத்தை வெற்றியோட நான் திரும்பி வரணும். நீங்க தான் என்ன செவ்வைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அங்க எந்த இடையூறு இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கலவரங்கள் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் எதுவும் என்னை பாதிக்காதபடிக்கு நீங்க தான் என்னை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல நாம ஒப்படைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு நாம பயணிக்கிற போது, நமக்கு முன்னாலே இருக்கக்கூடிய தடைகளா இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய மதில் சுவர் போல நின்னாலும் இயேசு கிறிஸ்து எரிகோவை உடைத்தது போல உடைச்செறிவார். நாம போகிற காரியத்தை வெற்றி பெற்று நாம திரும்ப முடியும். இன்றைக்கு நீங்கள் போகிற காரியத்துல ஜெயம் பெறுவீர்கள். அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆண்டவரோட சமூகத்துல, கர்த்தரோட சமூகத்துக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணுங்க, முழங்கால் படியிட்டு அவரிடத்துல அந்த காரியத்தை சொல்லிட்டு புறப்படுங்க. நிச்சயமாகவே வெற்றி தான். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் புறப்பட்டு போகிற காரியத்தை கர்த்தர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறேன். ஆகவேதான்
நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குகிறேன் என்று சொன்னேன். நாங்கள் போகிற பாதையில நாங்கள் இலக்கை அடைவதற்கு முன்பாக ஏதோ கோணல்கள் இருப்பதை நீர் முன்கூட்டி அறிந்திருக்கிறீர். ஆகவேதான் அதை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய பயணம் தடைபடாதபடிக்கு நாங்கள் சரியானபடி ஆண்டவரே எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதை அடைந்து திரும்பி வர நீங்க கிருபை பாராட்டுங்க. எப்பேற்பட்ட இடையூறும் இடைஞ்சல்களும் இருந்தாலும் என் கர்த்தர் அவைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து கோணலாய் இருக்கிற எல்லாவற்றையும் செவ்வையாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கிருபையும் அன்பும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.